நம்பவே முடியாத கடவுள்களோட உண்மையான ஃபோட்டோக்கள். உங்கள் வீட்டில் இருக்க மிகப்பெரிய கடவுள் ஃபோட்டோ எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல கிருஷ்ணர். இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு கிருஷ்ணரோட ஃபோட்டோ மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ யார் வரைஞ்சாங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ரெண்டாவது ஐயப்பன். இந்த ஃபோட்டோ கூட பல ஐயப்பன் கோயில்களில் வச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையான ஐயப்பன் ஃபோட்டோனும் ஐயப்பனை உட்கார வச்சு வரைஞ்சாங்கன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து முருகன். இந்த கடவுள் ஃபோட்டோவை பல முருகன் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் உண்மையான முருகனோட உருவம்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அனுமன். இமயமலையில் ஒரு குகைக்குள்ள அனுமன் உட்காந்துருந்தாராமா. அவரை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்தாராமா. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோவும் அப்போ வரையப்பட்ட ஃபோட்டோவும் தான் இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ எடுத்தவர் இப்போ உயிரோடு இல்லையாமா. அடுத்து ராமர். இந்த ஃபோட்டோவை யார் வரைஞ்சாங்க, எப்போ வரைஞ்சாங்க, இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் இதுதான் உண்மையான ராமர் ஃபோட்டோன்னு பல பேர் சொல்கிறாங்க. அடுத்தது ராகவேந்திர சுவாமிகள். இதுவும் உண்மையான ராகவேந்திர சுவாமிகள் ஃபோட்டோன்னு பல இடத்துல வச்சிருக்காங்க. அடுத்து சாய்பாபா. உண்மையான சாய்பாபா இப்படி தான் இருப்பாங்க. அவங்களோட முகம் இப்படி தான் இருக்கும், அவங்களோட உருவம் இப்படி தான் இருக்குன்னு பல இடத்துல பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளேயே இந்த ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அடுத்து நம்பவே முடியாத ஒரு ஃபோட்டோ. இதுதான் சிவன் ஃபோட்டோ, பார்வதி ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ யார் வரைஞ்சாங்க, இந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது, எப்போ வரையப்படுத்துன்னு எந்த தகவலுமே கிடைக்கல. அதன் காரணமாக தான் அது உண்மையான சிவன் பார்வதி ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. கடைசியாக புத்தர். ஸோ இவர் உண்மையான புத்தர்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மையான புத்தரா இல்லை பொய்யான்னு சொல்லிட்டு யாருக்கு இது வரைக்கும் தெரியல.